கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன ஆசைன்னா, நம்மள எல்லாரும் நல்லவங்க சொல்லணும். இவங்கள போல நல்லவங்க யாருமே இல்ல. அந்த இடத்துல இல்லன்னா கூட நம்மள பத்தி நெறைய பேர் பேசணும். அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதற்காக நெறைய நற்காரியங்கள் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சர்ச்சோட தேவைகள் சந்திப்பாங்க. நெறைய ஏழைகளுக்கு இறங்குவாங்க. நெறைய ஹோம்ஸ் அனாதை இல்லங்களுக்கெல்லாம் தேவைகள சந்திப்பாங்க. முதியோர் இல்லங்களுக்கு தேவைகள சந்திப்பாங்க. சர்ச்சஸ்க்கு நெறைய ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லைட்ஸு, ஜெனரேட்டர்ஸு, டேபிள், சேர்ஸ் அந்த மாரி நெறைய தேவைகள் சந்திப்பாங்க. இதெல்லாமே எதற்கு நம்ம செய்றோம்னா, நம்மளுடைய பேர் நிலைச்சிருக்கணும். நம்ம இல்லன்னா கூட அந்த பேர் இங்க இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் இவரு குடுத்தாருன்னு சொல்லி போட்டிருக்கும். ஏன்னா, அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க பேர் அங்க இருக்கணும்னு சொல்லி நெறைய பேர்த்துக்கு ஆசை. ஆனா உண்மையா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம எப்படி நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்னா, நீங்க சங்கீதம் 37:27 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் அந்த வசனத்த வாசிக்கிறேனே. தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நம்ம என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட்டு தீமையை விட்டு விலகணுமா. நமக்கு ஃபர்ஸ்ட்டு தீமைன்னா என்னன்னே தெரியாது இல்லையா? அதாவது தீமைன்னா என்னன்னா, நம்மளுடைய எண்ணத்துல, பேச்சுல, செயல்ல எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றோம்னா, அதுக்கு நம்ம பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்றோமா? பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கு. என்ன ஒருத்தன் நல்லவன்னு சொல்லணும். அதற்காக நம்ம ஏழைகளுக்கு இறங்குறோமா? நம்ம வேதத்தை குறித்து நம்ம சொல்றோம் ஆக்சுவலா ஒருத்தவங்ககிட்ட. நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னா, இவங்கள மாரி வசனம் யாருமே சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தை சொல்றோமா? இல்ல நமக்கு ஒரு பெருமை இருக்கா? எப்பவுமே அடுத்தவங்கள நம்ம கீழ பார்க்கிறோமா? அடுத்தவங்கள குறித்து புறம் கூறுறோமா? அடுத்தவங்கள எப்பவுமே தவறாக நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? 3வது மனுஷங்கள குறித்து நமக்கு தெரியுதோ, தெரியலையோ, நமக்கு தெரிஞ்சது இஷ்டத்துக்கு பேசுறது. இன்னும் அநேக காரியங்கள். அதுல ஒரு பொறாமை, கோபம், எரிச்சல், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இந்த மாரி நெறைய காரியங்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் வெறுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம நன்மை செய்யணுமா? நம்ம நன்மை செய்றோமா? அது மட்டும் இல்லங்க. கிறிஸ்துவர்களாய் அழைக்கப்பட்ட நமக்கு தீமை செய்தாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நன்மை தான் செய்யணுமா? இல்ல. நம்ம 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தீமைக்கு தீமையையும், உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமலும், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பேதுரு என்ன சொல்றாரு? தீமைக்கு தீமை செய்யாம, நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் தீமை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு தீமை செய்யாம, நம்மள உதாசீனப்படுத்தும்போது நம்ம அவங்கள உதாசீனப்படுத்தாம, நம்ம சரிக்கு சரி செய்யாம, நம்ம மத்தவங்களுக்கு என்ன பண்ணணுமா? ஆசீர்வாதத்த குடுக்கணுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார்ல, உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்ன்னு சொன்னார். நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வாழ்க்கையில மோசே தாங்க. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அந்த எகிப்தியனை கொன்று போடுறாரு. அவங்கள நிமிஷம் ராஜாவா இருக்க வேண்டியவர் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரர் நிமித்தம் ஒரு கொலை செஞ்சுறாரு. அது நிமித்தம் என்ன பண்றாரு, 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்தி திரியிறாரு. கடவுள் அவர அழகா கூட்டிட்டு வராரு. 80 வயசுல கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு திருப்பியும் அதே சகோதரரை இஸ்ரவேல் மக்களை என்ன பண்றாங்க, அவர் மூலியமா தேவன் என்ன பண்றாரு, கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வராரு. எவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள் அவர் மூலியமா. அப்படிப்பட்ட மோசேவ இவங்க என்ன பண்றாங்க, தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி கல்லெறிந்து கொல்லணும்னு பார்க்குறாங்க. யாத்ராகமம் 17:4 வாசிச்சீங்கன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். தண்ணி இல்லன்னு சொன்ன உடனே மோசேக்கு எதிரா அவங்க என்ன பண்றாங்க, கல்லெறிய ட்ரை பண்றாங்க. கொலை செய்ய ட்ரை பண்றாங்க. சகோதரர்களுக்காக தான் அவங்க வாழ்க்கையே போச்சு. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் அவர் என்ன பண்றாரு, எகிப்தியரை கொன்றாரு. அது நிமித்தம் ஓடிப் போறாரு. அவரையே வச்சு கடவுள் என்ன பண்றாரு, நெறைய கஷ்டத்து நிமித்தம் அழகா அவர கூட்டிட்டு வராரு, கானான் தேசத்துக்கு. ஆனா மோசே பாருங்களேன், மனுஷர்களுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டார். கடவுள்ட்ட தான் முறையிடுவார். எல்லா பிரச்சனைகளிலும் மோசேவ அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஆனா எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்ணுவார், கடவுள்ட்ட தான் போவார். கடவுளே! நான் என்ன பண்ணணும் கடவுளே? இவங்களுக்கு தண்ணி இல்ல, இவங்களுக்கு சாப்பாடு இல்ல, இவங்களுக்கு இந்த குறைச்சல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா, கடவுள்ட்ட போவார். கடவுள் தான் அவர் என்ன பண்ணுவார்ன்னா, அழகா ஒரு திட்டத்த குடுப்பார். இல்ல, அது மட்டும் இல்லங்க. மோசேயோட இன்னொரு கேரக்டர் நம்ம பார்ப்போங்க. இஸ்ரேல் மக்கள் பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. அதாவது கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பொன் கன்றுக்குட்டிய செஞ்சு அவங்க அத கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே மோசே நீங்க யாத்ராகமம் 32ல வாசிச்சீங்கன்னா, 32வது வசனம் 33 வாசிச்சீங்கன்னா, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். எவ்ளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். அதுதான் மோசே.
அவங்கள மன்னிச்சிருங்க. அப்படி இல்லாட்டி என் பேர வந்து நீங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுங்க. அதாவது அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே குடுக்குறார். நித்தியமா நம்ம கடவுள் கூட வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படிப்பட்டதே வேண்டான்னு சொல்றார் மோசே. அதுதான் கேரக்டர். தனக்கு வந்து ஒரு தீங்கு செய்றாங்க. அந்த தீங்கு செய்ற மக்களுக்கு ஒரு நன்மை செய்றார். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நீ தீமை விட்டு விலகி நீ நன்மை செய்ன்னு சொல்றார். தீமைக்கு தீமைய அவர் சரிக்கட்டவே இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டா நன்மை செய்றாருங்க. அதுதான் மோசே. இயேசு கிறிஸ்துவும் நம்ம அதுதானே பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராவே சுற்றித் திரிந்தார். எங்க போனாலும் நல்லது. எங்க போனாலும் நோய்கள குணமாக்குறார். பாவத்த மன்னிக்கிறார். முடவர நடக்க வைக்கிறார். கண்ண திறக்க வைக்கிறார். லெப்ரஸிய கியூர் பண்றார். எல்லாத்தையும் பண்றார். ஆனா அவரையும் அவங்க என்ன பண்ணாங்க? கல்லெறிஞ்சு கொல்ல ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில சிலுவையில அறைந்துட்டாங்க. கடவுள் அவங்களுக்காக ப்ரே பண்றார். நீங்க சிலுவையில இருக்கும்போது கூட நீங்க பாருங்களேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவங்க செய்றது என்னன்னே தெரியல. அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்பதான் நம்மளுடைய பேர் நிலைத்து நிற்கும். மோசேய பத்தி நம்ம இன்னைக்கும் படிக்கிறோம். ஸோ நம்மளும் இன்னைக்கு வந்து நன்மை செய்றதுன்னா என்னன்னா, நமக்கு செய்றவங்களுக்கே திருப்பி செய்யாம, நமக்கு தீங்கு செய்தாலும் சரி, அவங்களுக்கு நாங்க தீங்கு செய்ய மாட்டோம். அவங்களுக்கு நாங்க தீமை செய்யவே மாட்டோம். அவங்களுக்கு நன்மை தான் செய்வோம்ன்னு சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கு வந்து தேவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா, நம்ம நெறைய நேரத்துல வந்து ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போது கூட, நம்ம உறவினர்கள் கூட, "என்னை இப்படி பண்ணிட்டான். நான் இதெல்லாம் பண்ண போறேன். என்னை ஏமாத்திட்டான். நான் அவன ஏமாத்தப் போறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம பதிலுக்கு பதில் செய்யாம, மோசேவைப் போல, இயேசு கிறிஸ்துவைப் போல, அவங்க தீமை செய்தாலும் பரவால்லங்க. நாங்க நன்மை தான் செய்வோம். அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம இடத்துல வர்றதுக்காக நம்ம கடவுள்ட்ட கேட்போம். ஏன்னா கடவுள் அதுதான் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்து தீமை விட்டு விலகுவதே தேவனுக்கு பிரியம். அதனால இன்னைக்கு கடவுள்ட்ட கேட்போம். கடவுள் ஆவியானவர் எனக்கு கொடுங்க. அப்பதான் அவரு என்ன மாத்துவாரு. என்னுடைய கல்லான இதயத்தை மாத்த அவரால தான் முடியும். அவரு மாத்திட்டாருன்னா, அவர் சொல்றத நான் கேட்டுட்டேன்னா, கண்டிப்பா தீமைக்கு தீமை செய்யாம, கண்டிப்பா நான் தீமைக்கு நன்மை தான் செய்வேன்னு சொல்லி கடவுள்ட்ட ஒப்புக் கொடுப்போம். நம்ம கடவுள்ட்ட கேட்டோம்னா, உடனே கடவுள் நமக்கு அது கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனால நம்ம இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவைப் போல மாறி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலுவை எடுத்து அவர் பின்னாடி போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.